அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிட் எக்ஸாமினேஷன் சீரீஸ் டிஸ்கஷன் செஷன்ஸ். இந்த டிஸ்கஷன் வீடியோவில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிற டிஸ்கஷன் வீடியோ எது சம்மந்தமானதுண்டா 2025 பேட்சஸுக்கு தாவர அமைப்பும் தொழிலும் என்ற தலைப்பில் நடந்த ஆகஸ்ட் வாரத்துக்குரிய முதலாவது கிழமைக்குரிய எக்ஸாம். இப்போ நாங்கள் டிரெக்டாக கொஷின்ஸுக்குள்ளே போவோம். முதலாவது கொஷினை பாருங்கள். பின்வரும் கூற்றுக்களுள் பிரியிழையம் தொடர்பாக தவறானதை தெரிவு செய்க. இவை புன்வற்றிடமற்றவை, நெருக்கமாக ஒன்றொன்று அடுக்கப்பட்டவை, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் போகுது. இப்போ இது எல்லாத்துக்கும் முதல் நாங்கள் பிரியிழையம் பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவும் எடுப்போம். முதலாவது பாருங்கள். இப்போ தாவர இழையங்களை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்றா பிரி இழையம், அடுத்தது நிலை இழையம். பிரி இழையம் என்று சொல்லக்குள்ள பிரி இழையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரி இழையம் இந்த பேரில் இருக்கிற மாதிரி இந்த இழையம் தொடர்ச்சியான செய்வதுன்னு சொன்னால் பிரிவடைஞ்சு கொண்டு போகும், தொடர்ச்சியாக பிரிவடைந்து கொண்டு செல்லும். அடுத்தது இந்த பிரியிழையம் கட்டமைப்பு ரீதியாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் என்ன செஞ்சிருக்காது, கட்டமைப்பு ரீதியாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் வியத்தம் அடையாதவை. என்ன ரீசன் சொன்னால், இந்த பிரியிழையத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இது எந்த விதமான ஸ்பெஷலான வேலையும் செய்யாது. அதாவது ஒளித்தொகுப்பு, அங்கால சுவாசம், அங்கால உணவு சேமிப்பு, அப்படி எந்த விதமான ஒரு ஸ்பெஷலான வேலையும் செய்யாது. இது தொழில், அதனால் நாங்கள் சொல்ல வேண்டியது சொன்னால் தொழில் ரீதியாக வியத்தம் அடையாதவைன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டமைப்பு ரீதியாக வியத்தம் அடையாதவை. இதில் எந்த விதமான முதல் சுவரோ துணை சுவர் படிவுகளோ காணப்படாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சில நீங்கள் தாவரங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதில் என்னது இப்போ காவற்களங்கள் இருக்கும் ஒளித்தொகுப்புக்காக. அடுத்தது ஒளித்தொகுப்பு செய்கிறதுக்குரிய பச்சை உருமணிகள் இருக்கும். அப்படியான எந்த விதமான ஸ்ட்ரக்சர்ஸ், எந்த விதமான கட்டமைப்புகளும் இதில் விருத்தி அடைஞ்சு இருக்காது. இதில் இருக்கிற எல்லா களங்களுமே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸ்லான் இருக்க போகுது. அது ரெண்டாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புன்வெற்றிடம் இல்லை. ஏன் புன்வெற்றிடம் இல்லை என்று சொன்னால், இப்போ புன்வெற்றிடம் என்னத்துக்கு தேவை, அதோட வேலை என்ன என்று சொன்னால், புன்வெற்றிடம் பதார்த்தங்களை சேமித்தல் இந்த வேலையை தான் புன்வெற்றிடங்கள் செய்ய போகுது. சரியா? இப்போ இந்த களங்கள் என்ன செய்யும், நல்ல ஸ்பீடாகவே என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் பிரிவடைஞ்சு போக போகுது. சரியா? அதனால் இப்போ எங்களுக்கு இப்போ பதார்த்தங்களை நாங்கள் சேமிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், எங்களுக்கு பதார்த்தங்களை நாங்கள் சேமிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த களம் அதிக நாட்கள் வாழணும். அப்போ அதிக நாட்கள் அந்த களம் வாழலைன்னு சொன்னால் எங்களுக்கு பதார்த்தங்களை சேமிக்கிறதுக்குரிய தேவை ஒன்று இல்லை. சரியா? அதனால் எங்களுக்கு இந்த பிரியிழையங்கள் அதிக காலம் இருக்க போகிறதில்ல. அந்த காரணத்தால் எங்களுக்கு புன்வெற்றிடம் தேவை இல்லை. சரியா? அடுத்த விஷயம் என்ன என்று சொன்னால் முனைப்பான கரு. சரியா? முனைப்பான கருன்னு சொன்னால் ஒன்று என்ன செய்யலாம், கரு சைஸில் பெருசாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு கரு என்ன செய்யலாம்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கலாம், டென்சிட்டியாக இருக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பிரியிழைய களத்தில் இருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு பிரியிழைய களம் மிக விரைவாக உருவாகும். சரியா? இப்போ இந்த களத்திலேருந்து இந்த களம் உருவாகிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகளவு புரதங்கள் வேணும், அதிகளவு மற்ற பதார்த்தங்கள் வேணும். இந்த புரதங்கள் எல்லாம் எங்கே சேமிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற டிஎன்ஏல. சரியா? டிஎன்ஏல என்ன செஞ்சுருக்கும், கோடோன்ஸாக மாற்றப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கும் இங்கே இருக்கிற புரதங்கள். சரியா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் டிஎன்ஏ பகர்ப்பின் மூலம் இங்கே இருக்கிற கரு வெளிக்காட்டப்பட்டு என்ன செஞ்சுருக்கும், இதுக்கு தேவையான புரதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு
அடுத்து உள்ள பிரியலிய கலங்கள் வந்து உருவாக்கப்படும். இதுதான் என்ன நார்மலான ஒரு செயற்பாடு. சரியா? இப்படியான செயற்பாடு நடக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா கரு வந்து எப்படி இருக்கணும்? கரு வந்து அடிக்கடி வெளிக்காட்டப்படணும். கரு வந்து அடிக்கடி வெளிக்காட்டப்படுதல் வேண்டும். அப்போ வெளிக்காட்டப்படுதல் வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? கரு வந்து முனைப்பாக காணப்படணும். முனைப்பாக என்று சொன்னால் நல்ல சின்னனாக இருக்காமல் நல்ல ஐதாக காணப்படணும். அதான் முனைப்பாக காணப்படுதல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலங்களுக்கு இடையில் வந்து எந்த விதமான இடைவெளியும் காணப்படாது. ஒன்றோடொன்று நாங்கள் சேர்ந்து தான் இருக்க போதும். சரியா? இப்படி சேர்ந்து இருக்க போகுது. எந்த விதமான இடைவெளியும் காணப்படாது. சரியா? இப்போ கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். இவை புன்வெற்றிடம் அற்றவை. அது வந்து சரியானது, புன்வெற்றிடம் இல்லை. ரெண்டாவது பாருங்கள். இவை மிக நெருக்கமாக ஒன்றோடொன்று அடுக்கப்பட்டவை. அதுவும் சரியானது. சரியா? மூணாவது பாருங்கள். கட்டமைப்பு ரீதியாக வியத்தமடையாதவை. அதுவும் சரியானது. சரியானது. நாலாவது பாருங்கள். தொழில் ரீதியாக வியத்தம் அடைந்தவை. அது வந்து பிழை. தொழில் ரீதியாக வியத்தம் அடையலை. அஞ்சாவது பாருங்கள். உறங்க நிலையில் காணப்படக்கூடியவை. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிரியிலையம் வந்து எத்தனை வகை? பிரியிலையம் வந்து 3 இடங்களில் காணப்படும். ஒன்று வந்து உச்சி பிரியிலையம், ரெண்டாவது வந்து பக்கப்பிரியிலையம், மூணாவது வந்து இடைப்புகுந்த பிரியிலையம். இடைப்புகுந்த பிரியிலையம். இப்போ நான் வந்து ஒரு தாவரத்தை நான் கீறேன். சரியா? இப்போ ஒரு தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து வேர், இதில் வந்து இப்படியே தண்டு மாதிரி வருது. வந்து இதுக்கிட்ட இப்படியே கிளைகள் போகுது. இந்த இதுக்கிட்ட இப்படியே கிளைகள் போகுது. சரியா? இப்படியே போகுது. இதுக்கிட்ட இப்படியே அங்குர நுனி இருக்குது. சரியா? அங்குர நுனி இருக்குது. அப்போ இது வந்து வேர், இது வந்து அங்குரம், இது வந்து கணுக்கள், தண்டின்ற கணுக்கள். இது வந்து தண்டு. சரியா? இப்போ வந்து பாருங்கள். இப்போ தாவரம் வந்து எப்படி வளரும்னு சொன்னால் ஒன்று வந்து தாவரத்தில் வேர் வந்து என்ன செய்யும்னா இப்படி கீழ் நோக்கி வளரும். இல்லாட்டி தாவரம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் மேல் நோக்கி வளரலாம். சரியா? ஒன்று வந்து அங்குரம் மேல் நோக்கி போகலாம், மேல் நோக்கி வளரலாம். இல்லைன்னா வேர் வந்து என்ன செய்யணும்னா மண்ணுக்கு நல்லா ஊடுருவி போகலாம். இன்னொன்று தாவரத்துக்கு வந்து என்ன செய்யலாம்னா நல்லா கிளை வைக்கலாம். சரியா? இங்கால கிளைகள் வரலாம், இங்கால கிளைகள் வரலாம், இங்கால கிளைகள் வரலாம். இப்படி கிளை வந்து உருவாகலாம். சரியா? இல்லாட்டி தாவரத்தோட தடிப்பு வந்து மாறலாம். சரியா? தாவரத்தோட தடிப்பு வந்து மாறலாம். இப்போ இந்த உச்சிப்பிரியிலையும் எங்கே காணப்படும்னு சொன்னால் தாவரத்தோட அங்குர நுனிகள்லையும். சரியா? தாவரத்தோட உச்சிப்பிரியிலையும் எங்கே காணப்படும்னு சொன்னால் உச்சிப்பிரியிலையும் தாவரத்திൻ്റെ அங்குர நுனிலையும் தாவரத்திൻ്റെ வேர் நுனிலையும் காணப்பட என்ன செய்யும்னு சொன்னால் தாவரத்தை வந்து மேலேயும் கீழேயும் வளர வைக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கப்பிரியிலையும் எங்கே காணப்படும்னு சொன்னால் தாவரத்தில் தண்டுகளில் காணப்படும். சரியா? பக்கப்பிரியிலையும் தாவரத்தில் தண்டுகளில் காணப்படும். எங்கெங்கே இருக்க போதோ ஒன்று வந்து கலன் மாறிலையும், அடுத்தது வந்து தக்கை மாறிலையும். கலன் மாறிலையும், அடுத்தது வந்து தக்கை மாறிலையம், அடுத்தது வந்து இடைப்புகுந்த பிரியிலையம். இடைப்புகுந்த பிரியிலையம் இது எங்கே காணப்படும்னு சொன்னால் தாவரங்களோட கணுக்களில் காணப்படும். தண்டில் இருக்கிற கணுக்களில் காணப்படும். இது என்ன செய்யும்னா கிளை கொள்ளலுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து என்னென்னா 3 பேசிக்கான விஷயங்கள். சரியா? இப்போ வந்து இந்த பிரியிலையும் வந்து உறங்க நிலையில் காணப்படுமான்னு கேட்டால் இப்போ தாவரம் வந்து எந்த நேரமும் எந்த நாளும் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டால் இல்லை. சரியா? அதுக்கு பொருத்தமான ஒரு டைம் ஒன்று வேணும். சரியா? அது நீளத்தில் அதிகரிக்கிற இருந்தாலும் சரி, பக்கத்தில் அதாவது நீளத்தில் அதிகரிக்கிறத நாங்கள் சொல்லுவோம் முதல் வளர்ச்சின்னு, பக்கத்தில் பருமன் கூடுறதை நாங்கள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பக்கப்பிரியிலையங்கள். அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா துணை வளர்ச்சின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எப்போ நடக்கணும்னு சொன்னால் அந்த தாவரம் வந்து ஒரு குறித்த ஒரு சூழல் நிபந்தனைகளில் மட்டும்தான் இதுகள் வந்து சாத்தியம்.
அப்போ அது வரைக்கும் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த பிரியிலைகள் வந்து எந்த விதமான பிரிவு செயற்பாடுகளையும் காட்டாமல் உறங்க நிலையில் காணப்படும். அதற்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலை வரக்குள்ள இந்த பிரியிலையங்கள் வந்து வேலை செஞ்சு என்ன செய்ய போகுது, நீளத்திலேயோ அங்கே வந்து அகலத்திலேயோ இல்லைன்னா கிளைகொள்ளலையோ ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ 5வது ஆன்சர் வந்து சரியானது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4வது, தொழில் ரீதியாக வியத்தம் அடைந்தவை. இப்போவும் தோலிலேய தொகுதி தொடர்பாக பின்வருவனவற்றுள் சரியானது எது? இப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பேசிக்காக தோலிலேய தொகுதின்னு சொன்னால் என்ன என்ற ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போவோம். இப்போ எங்களோட தாவரங்கள் இருக்குது தானே, தாவரங்களில் இருக்கிற இலையங்களை நாங்கள் 3ஆக பிரிப்போம். ஒன்று வந்து கல நிலையங்கள், 2வது வந்து என்னென்று சொன்னால் மேற்றோல் இல்லைன்னா தோல் இலையங்கள், 3வது வந்து அடிப்படை இலையங்கள். 3வது அடிப்படை இலையங்கள். இப்போ கலநிலையங்கள்னு சொன்னேன்னா இந்த இதில் காட்டியிருக்கிற அந்த நீலம் இந்த சிவப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த பகுதியை தான் ஃபுல்லாகவே நாங்கள் கலநிலையங்கள்னு சொல்லுவோம். இதில் வந்து எங்களுக்கு வரப்போகிறது என்னென்னு கேட்டால், அதாவது கால் வரும், அங்கால உரியம் வரும், அங்கால கலன் மாறிலையம் வரும். சரியா? அடுத்தது வந்து மேற்றோல். மேற்றோல் வந்து என்னென்னு சொன்னால் ஆக வெளிப்புறமாக காணப்படுறது தான் மேற்றோல். சரியா? இதுதான் மேற்றோல். சரியா? இந்த மேற்றோலுக்கும் இந்த கலநிலையங்களுக்கும் இடையில் காணப்படுற மிச்ச எல்லா நிரப்பு நிலையங்களையும் நாங்கள் என்ன சொல்லுவோம், அடிப்படை இலையங்கள்னு சொல்லுவோம். சரியா? அதாவது வந்து இந்த பகுதியை ஃபுல்லாகவும் இந்த மேற்றோலுக்கும் இந்த இந்த கலநிலையங்களுக்கும் இடையில் காணப்படுற இந்த பகுதிகளையும் நாங்கள் என்ன சொல்லுவோம், அடிப்படை இலையங்கள்னு சொல்லுவோம். அதில் வந்து 3 வகை வரும். ஒன்று வந்து புடைக்கல விலையம், அங்கே வந்து ஒட்டுக்கல விலையம், அங்கே வந்து வல்லுறுக்கல விலையம். இங்கே எங்களுக்கு கொஷின் வந்து இந்த மேற்றோல் சம்மந்தமாக தான். இப்போ இதுதான் இதில் பேசிக்கான எங்களுக்கு வந்து அறிமுகம். சரியா? இப்போ வந்து நாங்கள் கொஷினே போவோம். முதலாவது கொஷினை பாருங்கள். முதலாவது கொஷின், தோலிலேய தொகுதி தொடர்பாக சரியானது எது? இது கலநிலையத்துக்கு உடனடியாக வெளிப்புறமாக அமைந்துள்ளது அப்படின்டா. இங்கே பாருங்கள், இதானே கலநிலையம். கலநிலையத்துக்கு உடனடியாக வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கிறது. எங்களுக்கு வந்து மேற்றோலான்னு கேட்டால் இல்லை. சரியா? எனது அடிப்படை இலையங்கள் தான் கலநிலையங்களுக்கு வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கிறது. அப்போ முதலாவது வந்து எங்களுக்கு பிள்ளை என்று வரும். சரியா? முதலாவது வந்து பிள்ளை. 2வது பாருங்கள், இது பளபளப்பான மேற்றோல் மயிர்கள் சூரிய ஒளியை அகத்துறிஞ்சுகின்றன. சரியா? இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தாவரத்தின் மேற்றோல்ட இருக்கிற கட்டமைப்புகளை பற்றி பார்ப்போம். சரியா? இப்போ தாவரத்தின் மேற்றோல் இருக்குது தானே, இந்த மேற்றோல் வந்து எங்கெங்கே இருக்குமென்னு சொன்னால் தாவரத்தின் முதலான தாவரத்தில் தாவர தண்டு, இலை, வேர் 3லேயுமே இருக்கும். சரிதானே? துணையான தாவரத்தில் இந்த மேற்றோல் வந்து புறமேற்பட்டையால் பிரதியிடப்பற்றும். சரிதானே? அடுத்தது வந்து இந்த மேற்றோல் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கலப்படை, அதாவது தனித்த கலப்படை, அதாவது இப்படி ஃபுல்லாக ஒரு கலத்தால் ஆக்கப்பட்டு இப்படி சுற்றி காணப்படும். சரியா? இப்படி சுற்றி காணப்படும். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது விஷயம், அந்த காற்றுக்குரிய பகுதிகளில் சரியா, காற்றுக்குரிய பகுதின்னு சொன்னானேண்டா எங்களுக்கு சூழலுக்கு வந்து வெளிக்காட்டப்படுற பகுதிகளில் இதில் வந்து புறத்தோல் காணப்படும். சரியா? இதில் வந்து புறத்தோல் காணப்படும். இந்த புறத்தோல்டா என்னன்னு சொன்னால், அதாவது வந்து மெழுகாலான ஒரு உரை காணப்படும். சரியா? அதாவது வந்து காற்றுக்குரிய பகுதிகளில் எங்களோட இது வந்து மேற்றோல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த புறத்தோல் காணப்படும். இது வந்து மெழுகாலான உரை காணப்படும். இதில் வேலை என்னன்னு சொன்னால், இப்போ நீரை வந்து ஊடுருவ விடாது. சரியா? அப்போ நீரை வந்து ஊடுருவ விடலாட்டி என்ன செய்யும்னு சொன்னால் ஆவியுயிர்ப்பு நடக்காது, ஆவியுயிர்ப்பு நடைபெறாது. இது ஒரு பாதுகாப்பு பொறிமுறை மாதிரி. சரியா? அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், சில திரிபுகள் காணப்படும்.
அதாவது வந்து மேற்றோலில் சில இடங்களில் சில திரிபுகள் காணப்படும். திரிபுகள்னு சொன்னானேன்னா வித்தியாசமாக இந்த மேற்றோல் களங்கள் சில இடங்களில் மாறுபட்டு காணப்படும். வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு காணப்படும். அதில் எங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது 3. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் காவற்களங்கள். சரியா? 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் மயிருருக்கள். 3வது விஷயம் என்னென்னு சொன்னால் வேர்மயிர்கள். சரியா? இப்போ காவற்களங்கள் என்ன? இது வந்து ஒளித்தோப்பு செய்யும். அதாவது வந்து ஒளித்தோப்பு செய்யும். இது எங்கே இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு முதலான தாவரத்தின் இலையில் காணப்படும். சில தாவரங்களில் தண்டிலையும் காணப்படலாம். சரிதானே? அங்கே வந்து மயிருருக்கள். சரியா? மயிருருக்கள்னு சொன்னா இந்த மயிருருக்கள் அதாவது நாங்கள் மயிர்களை தான் மயிருருக்கள்னு சொல்லுவோம். இந்த மயிருருக்களில் வந்து 2 கட்டமைப்பு காணப்படும். சரியா? முதலாவது கட்டமைப்பு மயிர்கள், 2வது கட்டமைப்பு சுரப்பிகள். சரியா? மயிர்கள்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் தானே? மயிர்கள்னு சொன்னால் அந்த எங்கிற இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் தான் என்னென்னா மயிருருக்கள். சரியா? இதோட சேர்த்த மாதிரி இந்த மயிர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சில சுரப்பிகளும் வந்து காணப்படும். சரிதானே? இந்த மயிர்களோட வேலை என்ன என்று சொன்னால் எங்களுக்கு வந்து நீர் இழப்பினை குறைத்தல். 2வது வேலை என்ன என்று சொன்னால் இதில் வந்து இந்த மயிர்கள் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் பளபளப்பான மயிர்களாக காணப்படும். பளபளப்பான மயிர்களாக காணப்படும். பளபளப்பான மயிர்கள் காணப்படுறதுல நன்மை என்னென்னு சொன்னால் இப்போ மயிர்கள் வந்து பளபளப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் பளபளப்பு என்ன செய்யும்? ஒளியை வந்து தெறிக்க செய்யும். சரியா? ஒளியை வந்து உள்ளுக்குள்ளாக தெரிஞ்சது. அப்போ ஒளியை தெறிக்க செய்கிறதால சூரிய ஒளியிலேருந்து வர டேமேஜ் வந்து இல்லாமல் போகும். சரிதானே? அதாவது வந்து சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு தரும். சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு தரும். சரிதானே? இந்த சுரப்பிகள் என்ன செய்யும்னு சொன்னால் சில பதார்த்தங்களை சுரந்து எங்களுக்கு வந்து அந்த தாவரத்தில் வந்து அந்த பூச்சிகள், நோயாக்கிகள் அந்த இதுகளில் வந்து இல்லாமல் ஆக்க போகுது. சரிதானே? இதுதான் இதில் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள். சரிதானே? இப்போ வாங்க நாங்கள் கேள்விக்கு போவோம். இதன் பளபளப்பான மேற்றோல் மயிர்கள் மேலதிக ஒளியை அகத்துறிஞ்சுகின்றன. இது வந்து பிழை. சரியா? ஒளியை வந்து அகத்துறிஞ்சாது ஒளியை வந்து தெறிப்படைய செய்யும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்றோலானது சுபரினை கொண்டிருந்து நீரிழப்பை தடுக்கும். சரியா? இப்போ சுபரினை கொண்டிருந்து நீரிழப்பை தடுக்கும்னு சொன்னால் இப்போ பாருங்கள், மேற்றோலில் வந்து மயிர்கள் இருக்குது. அந்த மயிர்கள் இருக்குது தானே, அந்த மயிர்கள் தான் என்ன செய்யும்னு சொன்னால் நீரிழப்பை வந்து குறைக்கும். சரியா? சுபரின் வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லை. சுபரின் எங்கே காணப்படும்னு சொன்னால் உட்புற அதாவது வேர் மயிர்களையும் மயிர்களில் உட்புறத்தோல்தான் காணப்படும். என்னது? சுபரின். சரியா? எங்களுக்கு வந்து இந்த மயிர்கள் தான் என்ன நீரிழப்புக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர எங்களுக்கு வந்து இந்த சுபரின் படிவு அந்த மயிர்களில் காணப்படாது. சரியா? அப்போ அது வந்து பிழையானது. 4வது விஷயம் பாருங்கள், இது பூண்டு தாவரங்களில் ஆதாரம் வழங்கும். இது வந்து என்ன? இது வந்து பிழை. ஏண்டா பூண்டு தாவரங்கள் ஆதாரம் வழங்குறது யாருன்னா ஒட்டுக்கல விளையங்கள். சரியா? ஒட்டுக்கல விளையங்கள். மேற்றோல் களங்கள் திரிபடைந்து மயிருருக்கள் தோன்றும். இது வந்து சரியானது. அப்போ இதுக்கு ஆன்சர் 5வது. சரியா? புடைக்கல விளையம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் தவறானதை தெரிவு செய்க. சரியா? இப்போ வந்து நாங்கள் புடைக்கல விளையங்கள் பற்றின ஒரு அறிமுகத்துக்கு போவோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடிப்படை இலையங்கள் இருக்குது தானே, இந்த அடிப்படை இலையங்களை 3ஆக பிரிப்போம். அதாவது புடைக்கல விளையம், ஒட்டுக்கல விளையம், வளர்கல விளையம். அடிப்படை இலையங்கள்னு சொன்னால் என்ன? இந்த களநிலையங்கள், அங்கால மேற்றோல், இது 2மே இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லா களங்களுமே எனது அடிப்படை இலையங்களுக்கெல்லாம் வரப்போகுது. அதுக்குள்ளே 3 வகை இருக்குது. இந்த 3 வகையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து என்ன? புடைக்கல விளையம். அடுத்தது வந்து ஒட்டுக்கல விளையம். அடுத்தது வந்து வல்லூர்கல விளையம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த புடைக்கல விளையம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இதுதான் வந்து அதிகளவாக நிரப்பும் இலையமாக வேலை செய்யும். சரியா? நிரப்பும் இலையமாக வேலை செய்யும். நிரப்பும் இலையம்னு சொன்னால் என்னென்னா எங்கெங்கெல்லாம் இப்போ
எங்கெங்கெல்லாம் கெப் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ, அந்த இடைவெளியை வந்து நிரப்புறதுக்கு மிக அதிக அளவில் யூஸ் பண்ணுறது யாருன்னு சொன்னால் இந்த புடைக்கலை விலையம் தான். சரிதானே? இந்த புடைக்கலை விலையம் அடுத்தது வந்து இப்படி அது வேலை செய்கிறதால இது வந்து எப்படி நிரப்பப்பட்டிருக்கோம்னு சொன்னால் மிக ஐதாக நிரப்பப்பட்டிருக்கும். சரியா? ஏன்னு சொன்னால் இது வந்து நிரப்பு நிலையங்கள், மிக அதிக அளவில் நிரப்பு நிலையங்கள் எங்களுக்கு புடைக்கலை விலையத்தை வச்சுக்கொண்டு மட்டும்தான் ஆக்கப்படுறது. இது வந்து ஐதாக நிரப்பப்பட்டிருக்கு. அதில் மீனிங் என்னன்னு சொன்னால் இதில் வந்து களத்திடைவெளிகள் காணப்படும். சரியா? களத்திடைவெளிகள் காணப்படும். மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த புடைக்கலை விலையங்கள் வந்து ஒளித்தொகுப்பு செய்யும். சரியா? ஒளித்தொகுப்பு செய்யும் என்றால் பச்சை ஒரு மணி இருக்க போதும் ஒளித்தொகுப்பு செய்யும். அப்போ என்ன இருக்குது? பச்சை ஒரு மணி இருக்குது. அங்கே வந்து ஒளித்தொகுப்பு செஞ்சால் அந்த உணவை வந்து சேமிக்கும். சரிதானே? உணவுண்டா இங்கே என்ன மாப்பொருளை வந்து சேமிக்கும். அப்போ இதில் வந்து ஒரு பெரிய புன்வெற்றிடம் காணப்படணும். ஏன்னா புன்வெற்றிடம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா இதற்கு தேவையான ஃப்யூச்சரில் தேவையான பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து உற்பத்தி அதாவது சேமித்து பிறகு வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து இது வந்து ஒளித்தொகுப்பு செய்யுது, அங்கே வந்து உணவு சேமிக்குது. இப்படியான வேலைகளை செய்கிறதால இவர் வந்து என்னது? இவர் வந்து உயிருள்ள களங்கள். சரியா? அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் மெல்லிய களச்சுவர் காணப்படும். மெல்லிய களச்சுவர்ன்ற மீனிங் என்னென்னா எந்த விதமான களச்சுவர் படிவுகளும் இல்லை. அதாவது வந்து முதல் களச்சுவர் படிவுகளோ துணை களச்சுவர் படிவுகளோ எதுவுமே இல்லை. துணை களச்சுவர் படிவுகள் அதாவது என்னது? லிக்னின், அதுவும் இல்லை. அங்கே வந்து முதல் களச்சுவர் படிவுகள் அதுவும் இல்லை. அதனால் இவர் களச்சுவர் வந்து மெல்லிய களச்சுவரை கொண்டு காணப்படும். இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். இவை முதிர்ந்த நிலையிலும் உயிருள்ளவை. சரிதானே? இது வந்து உயிருள்ள களங்கள். சரியா? அடுத்ததை பாருங்கள். இவை நெகிழ்தகவான மெல்லிய களச்சுவரை கொண்டவை. இது வந்து சரியா? ஏன்னு சொன்னால் ஏன் மெல்லிய களச்சுவர்? ஏன்னா எந்த விதமான முதல் சுவர் படிவுகளும் இல்லை, எந்த விதமான துணை சுவர் படிவுகளும் இல்லை. அதனால் மெல்லிய களச்சுவராக இருக்கும். மெல்லிய களச்சுவரை இருக்கிற காரணத்தினால அது வந்து அசையக்கூடியதாக காணப்படும். அதனால் நெகிழ்தகவான் என்று சொல்லலாம். மூணாவது பாருங்கள். இவற்றின் களச்சுவரில் லிக்னின் காணப்படுவதில்லை. இது வந்து சரி. ஏன் லிக்னின் காணப்படுவதில்லை? லிக்னின் வந்து ஒரு துணைச்சுவர் படிவு, அது வந்து இதில் காணப்படுறதில்லை. நாலாவது வந்து இலைகளிலும் இலைக்காம்புகளிலும் ஆதாரத்தை வழங்கும். இது வந்து பிள்ளை. இது வந்து என்னென்னா ஒட்டுக்கலை விலை தான் ஆதாரத்தை வழங்கும். அஞ்சாவது வந்து தண்டின் வேரிலும் மாப்பொருளை சேமிக்கும் ஆற்றலுடையது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒளித்தொகுப்பு செய்யும், பதார்த்தங்களை இது உணவுகளை சேமிக்கும். அதனால் தண்டிலும் வேப்பொருளும் மாப்பொருளை சேமிக்கும் ஆற்றல், அது வந்து சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நாலாவது ஆன்சர். சரியா? இப்போ பாருங்கள். வல்லுறக்கலை விலையம் தொடர்பாக சரியான கூற்று எது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வல்லுறக்கலை விலையத்தோட ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ இப்படி களங்கள் இருக்க போகுது. சரியா? இப்படி களங்கள் இருக்க போகுது. இந்த களங்களில் வந்து இப்போ ஒரு களம் வந்து அதில் களச்சுவர் வந்து தடிப்பாக இருக்குது இல்லைன்னா மென்மையாக இருக்குது என்றதை தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டால் அதில் இருக்கிற களச்சுவரில் இருக்கிற படிவுகள். அது வந்து முதல் களச்சுவர் படிவாக இருக்கலாம், இல்லைன்னா துணை களச்சுவர் படிவாக இருக்கலாம். சரியா? முதல் களச்சுவர் படிவாக இருக்கலாம், இல்லைன்னா துணை களச்சுவர் படிவாக இருக்கலாம். இப்போ ஒட்டுக்கலை விலையத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து முதல் களச்சுவர் படிவுகள் மட்டும்தான் காணப்படும். சரியா? அது முதலாவது விஷயம். அடுத்தது வந்து அப்படி முதல் களச்சுவர் படிவுகள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த களச்சுவர் படிவுகள் எப்படின்னு சொன்னால் ஓரத்தில் மட்டும்தான் காணப்படும். அதாவது இந்த மூலைகளில் மட்டும்தான் காணப்படும். சரியா? இப்படி மூலைகளில் மட்டும்தான் இந்த களச்சுவர் படிவுகள் காணப்படும். அது யாருன்னு சொன்னால் செல்லுலோஸ், அங்கே வந்து பெக்டின், அங்கே வந்து அரை செல்லுலோஸ். சரியா? அரை செல்லுலோஸ். இதில் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா முதல் களச்சுவர் படிவுகள்னு சொல்லி. துணை களச்சுவர் படிவுகள் என்னென்னா லிக்னின். சரியா? இந்த முதற் களச்சுவர் படிவுகளுக்கும் துணை களச்சுவர் படிவுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா இந்த துணை களச்சுவர் படிவுகள் வந்து களத்தை சுற்றி ஃபுல்லாகவே காணப்படும். அதாவது இது களம்னு சொன்னால்
இந்த களத்தில் வர துணைக்கலச்சுவர் படிவுகள் இப்படி ஃபுல்லாகவே காணப்படும். சரியா, இப்படி ஃபுல்லாகவே காணப்படும். இதுதான் என்ன எங்களுக்கு வந்து துணைக்கலச்சுவர் துணைக்கலச்சுவர் படிவுகள் காணப்பட போகுது. சரியா, இப்போ துணைக்கலச்சுவர் படிவு எப்போ வரும்னு சொன்னால் முதலாவது வந்து முதற்கலச்சுவர் படிவு வரும். சரியா, முதலாவது வந்து முதற்கலச்சுவர் படிவு வரும். அது வந்த பிறகு தான் உங்களுக்கு என்ன வரப்போகுதுண்டா துணைக்கலச்சுவர் படிவு வரப்போகுது. என்னத்தில் உங்களுக்கு வல்லூர்கலை விலையத்தில். இதே இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒட்டுக்கலை விலையத்தில் வந்து முதற்கலச்சுவர் படிவு மட்டும்தான் வரும், துணைக்கலச்சுவர் படிவு வராது. சரியா, புடைக்கலை விலையத்தில் முதற்கலச்சுவர் படிவும் இருக்காது, துணைக்கலச்சுவர் படிவும் இருக்காது. அதனால் ஒட்டுக்கலை விலையத்தில் இருக்கிற கலச்சுவர் வந்து அதாவது ஓரளவு தரிப்பானது. சரியா, ஆனால் என்ன செய்யலாம், அது வந்து நெகிழ்தகவானது. நெகிழ்தகவானதுன்னு சொன்னால் என்ன, அது வந்து கொஞ்சம் வந்து அசையும். ஏனென்றால் உங்களுக்கு மூலையில் மட்டும்தானே கலச்சுவர் படிவு காணப்பட போகுது. ஏனென்றால் முதற்கலச்சுவர் படிவுகள் எல்லாமே களத்தில் மூலைகளில் மட்டும்தான் படிவடையும். அடுத்தது வந்து வல்லூர்கலை விலையம். வல்லூர்கலை விலையத்தில் வந்து முதற்கலச்சுவர் படிவும் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன வரப்போகுது, துணைக்கலச்சுவர் படிவு வரப்போகுது. அது வந்து லிக்னின் களத்தை சுற்றி வரப்போகுது. சரியா, இது முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் தெரிய வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படி முதற்கலச்சுவர் இப்படி துணைக்கலச்சுவர் படிவு வாரத்தால் களத்திட சைஸ் வந்து குறையும். சரியா, இப்படி இருந்த களம் என்ன செய்யுது, இங்கால பக்கம் எங்களுக்கு துணைக்கலச்சுவர் படிவு வந்து இந்த களத்தை வந்து அமர்த்தி களம் வந்து குட்டியாக போயிடும். களம் வந்து குட்டியாக போனால் என்ன செய்ய போதோ, களத்தில் இருக்கிற களப்புண்ணங்கங்கள் எல்லாம் குறையும். சரியா, இப்போ களத்தில் வந்து களப்புண்ணங்கங்கள் குறைஞ்சுன்னு சொன்னால் களம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலாம். அப்போ எப்படி மாறும், களம் வந்து இறக்கும். சரியா, இது வந்து வல்லூர்கலை விலையங்கள் என்ன, எல்லாமே இறந்த களங்கள். அடுத்தது உங்களுக்கு வல்லூர்கலை விலையத்தில் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் 2 வகையான களம் இருக்குது. ஒன்று வந்து வல்லூருக்கள், ரெண்டாவது வந்து நார்கள். சரியா, வல்லூருக்கள், ரெண்டாவது வந்து நார்கள். வல்லூருக்கள் நார்கள் ரெண்டுமே என்னென்னா 2 வகையான வல்லூர்கலை விலையங்கள். சரியா, 2 வகையான வல்லூர்கலை விலையங்கள். ரெண்டுக்குமே எல்லா கட்டமைப்பும் அதாவது மிக அதிகளவான கட்டமைப்புகள் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். என்னத்தில் வித்தியாசப்படும்னு சொன்னால், இது வந்து வல்லூர்கள் வந்து என்னென்னா குறுகிய அதாவது குறுகியதாக இருக்கும். குறுகியது அகன்றதாக இருக்க போதும். சரியா, அதாவது இப்படி இருக்க போதும். சரியா, குறுகியது அகன்றதாக இருக்க போதும். இதே இது நீங்கள் நார்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நீண்டது. சரியா, நீண்டது ஒடுங்கியது. அதாவது இது சிம்பிளாக சொல்ல போனான்னு சொன்னால், நார்கள் வந்து எப்படி ஒரு அந்த ஒவ்வொரு பைப் அந்த எஸ்லோன் பட்டை அப்படி இருக்கும் நார்கள். வல்லூர்கள் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு களம் மாதிரி இருக்கும். சரியா, இப்படி களங்கள் மாதிரி இருக்கும். இதுதான் வல்லூர் களம். இப்போ வல்லூர் களத்துக்கு உங்களுக்கு உதாரணங்கள் பார்த்தா என்னென்னு சொன்னால், இப்போ வந்து வித்துறைகள், இப்போ நீங்கள் தேங்காவை பாருங்கள், அதில் இருக்கிற வித்துறைகள். சரியா, இல்லைன்னு சொன்னால் அந்த இப்போ பழத்தை சாப்பிட்டு போட்டு அந்த நாங்கள் கொட்டைன்னு சொல்லுவோம் தானே, அந்த துண்டு அதுகள் எல்லாமே இந்த வல்லூர்கள். இந்த நார்களுக்கு உங்களுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால், தென்னந்தொம்பு வரும். தென்னந்தொம்புலாம் தெரியும் தானே உங்களுக்கு, தென்னந்தொம்பு வரும். அங்கே வந்து சணல் வரும். இப்படியான விஷயங்கள் வரப்போகுது. இவ்வளோ சரியா, இவ்வளோ தான் உங்களுக்கு வல்லூர்கலை விலையங்களில் தெரிய வேண்டிய விஷயம். இப்போ பார்ப்போம். இதன் கலச்சுவரில் செல்லுலோசு காணப்படுவதில்லை. இது வந்து பிழை. சரியா, ஏண்டா எங்களுக்கு முதற்கலச்சுவர் வந்துட்டு தான் துணைக்கலச்சுவர் வரப்போகுது. முதற்கலச்சுவரில் வாராக்கள் என்ன, செல்லுலோஸ், அரை செல்லுலோஸ், பெக்டின். அப்போ அது வந்து பிழை. இது பொருளாதார ரீதியில் பயன்மிக்கது. சரி, ஏனென்றால் தென்னந்தொம்பு எங்களுக்கு வல்லூர்கள் இல்லாமல் அந்த நார் இருக்குது தானே, அந்த நார் வந்து தென்னந்தொம்பு, சணல் அதுகள் எல்லாம் வருது. சரியா, இதெல்லாம் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பொருளாதார ரீதியில் பயன்மிக்க ஒரு விஷயங்கள். சணலெல்லாம் வச்சு நான் கயிறு செய்யலாம், அப்படியான சில விஷயங்கள் எங்களுக்கு தேவை. சரி, அப்போ ரெண்டாவது வந்து சரி. மூணாவது பார்த்திங்கன்னா, வல்லூர்கள் காலநிலையத்துடன் இணைந்து காணப்படும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வல்லூர்கலை விலையம் இருக்குது தானே, இந்த வல்லூர்கலை நிலையம் வந்து கால் உரியம் இந்த ரெண்டோடையும் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த கால் இலையத்தில் சில இலையங்கள்
வல்லுறுக்கலை விலையத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். உரிய இலயத்திலேயும் சில இலையங்கள் வல்லுறுக்கலை விலையத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். அதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கால் இந்த உரியத்தில் வந்து பொறிமுறை ஆதாரத்தை வழங்குறது. சரியா? வல்லுறுக்கலை விலையத்தில் பிரதான நோக்கமே என்னென்னு சொன்னால் பொறிமுறை ஆதாரத்தை வழங்குறது தான். அப்போ இப்போ வல்லுறுக்கல் கால் இலையத்துடன் சேர்ந்து காணப்படும்னு சொன்னால், இந்த வல்லுறுக்கலை இலையத்தில் வந்து நார்கள் தான் கால்லையும் உரியத்திலையும் பொறிமுறை ஆதாரத்துக்காக காணப்பட போகுது. அதாவது நார்கள், உரிய நார் இல்லைன்னா கால் நார். சரியா? இந்த நார்கள் தான் என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இதுக்கு காணப்பட போகுது, பொறிமுறை ஆதாரத்தை காணப்பட போது வல்லுறுக்கல் காணப்படாது. அப்போ வல்லுறுக்கல் பிழை. உரியத்தில் இவ்விலையும் இணைந்து காணப்படுவதில்லை பிழை. எனது உரிய நார் காணப்படும். இதன் முதற்கல சுவர் நீரின் அசைவுக்கு தடையாக அமையலாம். இது வந்து பிழை. சரியா? முதற்கல சுவர் வந்து நீரின் அசைவுக்கு தடையாக அமையாது. சரியா? துணைக்கல சுவர் தான் நீரை வந்து அசைய விடாது. சரியா? நீரை வந்து அசைய விடாது துணைக்கல சுவர். சரிதானே? முதற்கல சுவர் சம்மந்தம் இல்லை. அப்போ இது வந்து பிழை. அப்போ 2வது ஆன்சர் இதுக்கு. அடுத்ததை பாருங்கள். பின்வரும் இலையம் தொழில் சேர்க்கையில் தவறானது. புடைக்கலை இலையம் சேமிப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஒட்டுக்கலை விலையம் ஆதாரம். நாங்கள் ஒட்டுக்கலை விலையத்தை பற்றி பார்க்கல. ஒட்டுக்கலை விலையம்னு சொன்னேன்னா, இந்த இப்போ புடைக்கலை விலையம் வந்து எங்கே காணப்படும்? மிக அதிக அளவாக நிரப்பு நிலையங்களாக காணப்படும். ஒளித்தொகுப்பு நடக்கும். உணவு சேமிப்பு. அதே மாதிரி ஒட்டுக்கலை விலையம் எங்கே காணப்படும்னு சொன்னால், இலைகள்லையும் அங்கே வந்து இலைக்காம்புகள்லையும் ஆதாரத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் இந்த ஒட்டுக்கலை விலையம். சரியா? வல்லுறுக்கலை விலையம் வந்து எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பொறிமுறைக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரிதானே? இலைகள்லையும் இலைக்காம்புகள்லையும் பொறிமுறைக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒட்டுக்கலை விலையம். மேக்சிமம் அதாவது சில பதார்த்தங்கள், அதாவது கால் இலையம் இல்லைண்டா உரிய இலையம் இல்லைண்டா இப்போ தேங்காய் மேலே அப்படியான இதுகளுக்கு எங்களுக்கு பொறிமுறை ஆதாரத்தை வழங்குறது யாருன்னு சொன்னால் வல்லுறுக்கலை இலையம். இவெல்லாம் சரியா? ஏன்னு சொன்னால் இலைகளில் இலைக்காம்புகள் எல்லாம் வல்லுறுக்கலை விலையம் இல்லை. சரியா? வல்லுறுக்கலை விலையம் எங்கே காணப்படும்னு சொன்னால், எங்களுக்கு வந்து காலில் காணப்படலாம். அது வந்து அதிட பொறிமுறை ஆதாரத்துக்கு. உரியத்தில் காணப்படலாம் அதிட பொறிமுறை ஆதாரத்துக்கு. அது இல்லாமல் சில பதார்த்தங்களில் காணப்படலாம். தேங்காயில் காணப்படும். இது அதிட பொறிமுறை ஆதாரத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ ஒட்டுக்கலை விலையத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் மூளைகளில் வந்து என்ன செய்யும்? செல்லுலோஸ் வந்து காணப்படும். செல்லுலோஸ் முதற்கல சுவர் படிவுகள் காணப்படும். செல்லுலோஸ், பெக்டின், அரை செல்லுலோஸ் இந்த இவ்வளம் வந்து காணப்பட போகுது. அடுத்தது வந்து இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால், ஓரளவு இது வந்து உயிருள்ளது. சரியா? ஓரளவு என்ன செய்வது? நெகிழ்தன்மையானது. ஓரளவு நெகிழ்தன்மையானது. இப்படியான விஷயங்கள் இதில் காணப்படுது. சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒட்டுக்கலை விலையம் ஆதாரம் அதுவும் வந்து சரியானது. வல்லுறுக்கலை விலையம் உறுதி அதுவும் வந்து சரியானது. குலட்போலி தாங்குதல். உரிய புடைக்கலை விலையம் சுமையிறக்கம். உரிய புடைக்கலை விலையம் சுமையிறக்கம் என்றது சரியானது. சரிதானே? அங்கே வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது? புடைக்கலை விலையத்தில் வந்து உணவு தயாரித்தல் நடக்க போகுது. நடந்து சுமையிறக்கம்னு சொன்னால், உரிய புடைக்கலை விலையம் ஒரு இடத்துல இருந்து உணவு கொண்டு செல்லக்குள்ள இன்னொரு இடத்துக்கு வந்து இது வந்து உணவை வந்து கடத்துறது நான் உரிய சுமையிறக்கம். அப்போ அது வந்து வரப்போகுது. குலட்போலி வந்து தாங்குதல் அது வந்து வராது. அப்போ இதுக்கு 4வது ஆன்சர். ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸு போவோம். ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது பாருங்கள். அடியிலையத்தில் காணப்படும் பிரதான கலவகைகள். இது தெரியும் தானே? புடைக்கலை விலையம், ஒட்டுக்கலை விலையம், புடைக்கலை விலையம், ஒட்டுக்கலை விலையம், வல்லுறுக்கலை விலையம். அதில் 3ஐயும் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் 6 மார்க்ஸ் உங்களே கிடைக்கும். அடுத்தது வந்து புடைக்கலை விலையத்தின் இயல்புகள் என்ன? இயல்புகள் என்ன என்று சொல்லக்குள்ள மெயினாகவே இந்த இடத்துல கட்டமைப்பு தான். கட்டமைப்பு. அடுத்தது வந்து தொழிற்பாடு. நீங்கள் 2ஐயுமே எழுதலும். சரியா? இப்போ கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? இயல்புகள் எவை என்று சொல்லக்குள்ள முதற்கலச்சுவர் மாத்திரம் காணப்படும். முதற்கலச்சுவர் மாத்திரம் காணப்படும். அடுத்தது வந்து பெரிய மையப்புண்வெற்றிடம் காணப்படும். மையப்புண்வெற்றிடம் காணப்படும். அடுத்தது வந்து உயிருள்ள கலங்கள். உயிருள்ள கலங்கள். அடுத்தது வந்து
பெரிய சுவர் அங்கெல்லாம் துணைச்சுவர் படிவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல 6 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து புடைக்கல விளைய களங்களில் தொழிற்பாடுகள்னு சொல்லக்குள்ள நீங்கள் 2 வகையாக பிரித்து எழுதணும். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த புடைக்கல விளையங்களால் தாவரங்களுக்கு என்ன தொழிற்பாடு கிடைக்குது, அடுத்தது வந்து இப்போ எங்களுக்கு பொருளாதார ரீதியில் என்ன தொழிற்பாடு கிடைக்குது. சரியா, இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எழுதணும். இப்போ தாவரங்களுக்கு நீங்கள் என்ன தொழிற்பாடுன்னு சொல்லக்குள்ள முதலாவது வந்து என்ன செய்யும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனுசப, அதாவது பெரும்பாலான அனுசப தொழிற்பாடுகள் நடக்கும். பெரும்பாலான அனுசப தொழிற்பாடுகள் நடக்கும். அடுத்தது வந்து 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் சேமிப்பு. இது ரெண்டுமே தாவரங்களுக்கு கிடைக்கிற விஷயம். இது ரெண்டும் எழுதியிருந்தீங்கன்னா 4 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து இப்போ எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னென்று சொல்லக்குள்ள முதலாவது வந்து இளைய வளர்ப்பில் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு சொன்னால் இந்த புடைக்கல விளையங்களங்களுக்கு நாங்கள் ஒரு பொருத்தமான நிபந்தனையை கொடுத்தோம்னா அந்த நிபந்தனையில் களம் பெருக்கம் மட்டும் அடையும். சரியா, இன்னொரு பொருத்தமான நிபந்தனையை வித்தியாசமான நிபந்தனையை கொடுத்தோம்னு சொன்னால் களம் வந்து அப்படியே வியத்தம் அடையும். சரியா, அப்போ எங்களுக்கு இளைய வளர்ப்புக்கும் இந்த களம் வந்து ஹெல்ப் பண்ண போதும். அடுத்தது வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் காயங்களை ஆற்றுவதில் ஒரு பங்களிப்பு செய்ய போகுது. சரியா, காயங்கள் ஆற்றுவது, அதாவது என்ன சரி உரசல் காயங்கள் என்ன சரி தாவரங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டைமில் புடைக்கல விளைய களங்கள் டக்குன்னு என்ன செய்யும், பிரிவடையலாம். சரியா, பிரிவடைஞ்சு எங்களுக்கு என்ன செய்யலும் அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இப்படி வந்து 4 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து புடைக்கல விளைய களங்களின் பொருத்தமான நிபந்தனைகளின் கீழ் பிரிவடைதல், வியத்தமடைதல் ஆகிய இயல்புகள் தரும் நன்மைகள் யாவை. நன்மைகள் யாவைன்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளைய வளர்ப்பு. சரியா, 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் காயங்களை ஆற்றுதல், காயங்களினை ஆற்றுதல். இதில் வந்து இளைய வளர்ப்பு தான் மிக மெயினாக தெரிய வேண்டிய விஷயம். அதனால் அதுக்கு 3 பாயிண்ட்ஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா, அடுத்தது பாருங்கள், புடைக்கல விளையம் ஒன்றின் முதற்கலச்சுவர் ஒட்டுக்கல விளையம் ஒன்றின் முதற்கலச்சுவரிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது. சரியா, இதில் நீங்கள் ஏதாச்சும் 3 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புடைக்கல விளையத்தில் வந்து முதற்கலச்சுவரில் கலச்சுவர் படிவுகள் காணப்படாது. கலச்சுவர் படிவுகள் காணப்படாது. அதே இது வந்து ஒட்டுக்கல விளையம் ஒன்றின் இது புடைக்கல விளையம் ஒன்றின் முதற்கலச்சுவர் ஒட்டுக்கல விளையம் ஒன்றின் முதற்கலச்சுவரிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றதுன்னு சொன்னால் நீங்கள் புடைக்கல விளையத்தில் இருக்கிற இயல்புகளை தான் எழுதணும். சரியா, அடுத்தது வந்து மெல்லிய கலச்சுவர். சரியா, மிக மெல்லிய கலச்சுவர். அடுத்தது வந்து மூளைகளில் தடிப்புற்று இருக்காது. சரியா, அங்கால இப்படி நீங்கள் 3 பாயிண்ட் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுக்கல விளையம் காணப்படக்கூடிய தாவர பாகங்கள் என்னது, இலைகள் காணப்படலாம், இலைக்காம்புகள், அங்கால தண்டுகள். இதில் ஏதாச்சும் கொண்டு எழுதிருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா, ஒட்டுக்கல விளைய இளங்களின் வடிவம் புடைக்கல விளைய களங்களின் வடிவத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது. இந்த ஷேப்பை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ புடைக்கல விளையத்தில் வந்து என்ன, எங்களுக்கு வந்து கலச்சுவர் படிவுகள் வந்து காணப்படாது. அதால் புடைக்கல விளையத்துக்கு ஷேப்புக்கு வந்து ஒரு குறித்த வடிவத்தை நாங்கள் வந்து சொல்லலாம். அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் ஒழுங்கற்ற வடிவம்னு சொல்லுவோம். சரியா, என்னத்துக்கு புடைக்கல விளையத்துக்கு. ஒட்டுக்கல விளையத்துக்கு வந்து அறுகோணம் இல்லைண்டே பல்கோணம். இதில் என்ன சரி சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே எழுதியிருந்தா 6 மார்க்ஸ், இல்லைன்னா தனித்தனியாக சொல்லியிருந்தா 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து ஒட்டுக்கல விளைய களங்களுக்கும் புடைக்கல விளைய களங்களுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் யாவைன்னு சொன்னால் ஏதாச்சும் 3 நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 மார்க்ஸ் கிடைக்கும். அதாவது வந்து முதிர்ச்சியான நிலையில் உயிர் உள்ளது, முதிர்ந்த நிலையில்
உயிர் உள்ளது. அடுத்தது வந்து துணை கலச்சுவர் படிவுகள் காணப்படாது. அடுத்தது பார்த்தீங்க என்று சொன்னால் முதிர்ந்த நிலையில் உயிர் உள்ளது, துணை கலச்சுவர் காணப்படாது. அடுத்தது வந்து மிக மெல்லிய தடிப்பான கலச்சுவர்னு போடுங்க. சரியா? அடுத்தது இது நான் சும்மா 3க்கு சொல்கிறேன். இப்படி ஒற்றுமையான என்ன சரி 3 விஷயம் எழுதியிருந்தால் அவங்களுக்கு 3 படி உங்களுக்கு வந்து 9 மார்க்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது வந்து ஒட்டுக்கல விலையம் உறுதியானதாக இருந்தும் அதன் எவ்வியல்பு காரணமாக அது தாவர பாகத்தின் வளர்ச்சியை எல்லைப்படுத்துவதில்லை. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அது வந்து துணை கலச்சுவர் படிவு காணப்படாது. சரியா? அப்படி எழுதலாம். படிவு காணப்படாது இப்படி எழுதலாம். இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட இந்த மீனிங் வர மாதிரி என்ன சரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், வல்லுறுக்கல விலைய களமொன்றில் எந்நிகழ்ச்சியின் பின்னர் துணை கலச்சுவர் தோன்றும். அதாவது கள நீட்சியின் பின்னர் இதுக்கு வந்து 6 மார்க்ஸ் கிடைக்கும். ஏண்டா இது முக்கியமான ஒரு நோட். சரியா? அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வல்லுறுக்கல விலையத்தின் துணை கலச்சுவரின் இயல்புகள் எவை? முதலாவது விஷயம் வந்து நீங்கள் லிக்னின் படிவு இருக்கும் என்று எழுதலாம். ரெண்டாவது விஷயம் களத்தை சுற்றி, அதாவது ஒரே சீராக படிவுற்று காணப்படும். இது ரெண்டும் தான் மெயினான விஷயம். இந்த ரெண்டையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 9 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அடுத்தது விஷயம், இதை விட மேலதிகமாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 மார்க்ஸ் கிடைக்கும். அப்படின்னா லிக்னின் படிவு எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் 4.5 மார்க்ஸ். நீங்கள் ஒரே சீராக படிவுற்று காணப்படும் என்ற இது எழுதாமல் வேறு என்ன சரி இப்போ பொருத்தமானது எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல 2 மார்க்ஸ் தான் நெட் ஆகும். அப்போ ஒரு 6-7 மார்க்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வரும். அங்கே பார்த்தீங்கன்னா வல்லுறுக்கல விலையத்தின் இருவகை களங்களும் இவை. ஒன்று வல்லுறுக்கல், அடுத்தது வந்து நார்கள். இது ரெண்டையும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க, வல்லுறுக்கல் காணப்படும் தாவர பாகங்கள் யாவை? சரியா? முதலாவது வந்து தண்டில் காணப்படலாம். சரியா? இலையில் காணப்படும். இலை என்று சொன்னால் இலையில் அந்த கால்கலன், உரியம் அதில் காணப்படும். தண்டில் அந்த உயரமான அந்த பம்பூற்றி, மூங்கில் அதிலெல்லாம் காணப்படும். சரியா? அதை விட மேலதிகமாக நீங்கள் வந்து இது ரெண்டும் முக்கியமான விஷயம். சரியா? இப்போ இதை விட மேலதிகமாக வித்துரைகள், அங்கால தாவர நார்கள். சரியா? இதில் வந்து ஏதாச்சும் 2 நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல 6 மார்க்ஸ் கிடைக்கும். அங்கால வல்லுறுக்கல் எவ்வாறான தாவர பகுதிகளில் இருந்து விருத்தி அடைகின்றது? சிறுதனே, அதாவது வந்து தண்டிலிருந்து விருத்தி அடையலாம். இல்லைன்னு சொன்னால் இலைகளில் இருந்து விருத்தி அடையலாம். சிறுதனே, இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல 6 மார்க்ஸ் கிடைக்கும். வல்லுறுக்களுக்கும் நார்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? அதாவது முதலாவது வல்லுறுக்கல் இருந்தால் என்ன செய்யும்? அது வந்து குறுகியதாக இருக்கும். சரியா? அங்கே அகலமானதாக இருக்கும். சரியா? குறுகியதாக இருக்கும், அகலமானதாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் காணப்படுற இடம், வித்துரைகள். அப்படி இந்த 3ல் நீங்கள் ஏதாச்சும் 2 நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 9 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அங்கால வர்த்தக ரீதியில் பயன்படுத்தப்படும் நார்கள் தென்னந்தொம்பு, அடுத்தது வந்து சணல். சரியா? தென்னந்தொம்பு, சணல். இந்த 2ஐயும் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த கேள்வி எஸ்ஏ கேள்வி. எஸ்ஏ கேள்வியில் தாவர இலையத்திட அடிப்படை 3 பிரதான வகைகளையும் கூறி விளக்குகண்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விஷயம், நீங்கள் ஒரு அறிமுகம் வந்து செய்யணும். அதாவது தாவர அடிப்படை இலையங்கள்னு சொன்னால் என்னன்னு சொல்லி அது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த
களநிலையத்துக்கும் அங்கால மேட்ரோலுக்கும் இடையே காணப்படும் நிரப்பும் இலையங்கள் என்ற வேர்டு வந்து வரணும். சரியா? இதில் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். சரியா? அடுத்த விஷயம், நீங்கள் 3 உதாரணம் கொடுக்கணும். சரியா? என்னது? புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், அங்கால வல்லுறுக்கல விலையம். அதில் 2 மார்க்ஸ் படி உங்களுக்கு 6 மார்க்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். 6 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? 3வது விஷயம், புடைக்கல விலையத்தை அதோட இயல்புகளுக்கு ஒரு 4 மார்க்ஸ், தொழிற்பாடுகளுக்கு நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். அங்கால உதாரணம் மேக்ஸிமம் மினிமம் ஒரு 1 எழுதலாம், குறைஞ்சபட்சம் 1 எழுதலாம். சரி, அந்த ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ். சரியா? அப்போ இதில் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஒட்டுக்கல விலையத்திலையும் இதே மாதிரி வரணும், உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். வல்லுறுக்கல விலையத்தில் இதே மாதிரி வரணும், 10 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? இதை விட மேலதிகமாக நீங்கள் வல்லுறுக்கல் நார்கள் இதை பற்றி இதோட பேசிக் இதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இதோட கட்டமைப்பு நார்களுக்கு எப்படி வித்தியாசப்படுதுன்றது சொல்லணும், அதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து வல்லுறுக்களுக்கு உதாரணம் 1 மார்க்ஸ், நார்களுக்கு உதாரணம் 1 மார்க்ஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த 3 இலையங்களிலேயும் பயன்பாடுகள், 3 இலையங்களிலேயும் பயன்பாடுகள். புடைக்கல விலையம் எங்களுக்கு பயன்பாடு பெருசாக இல்லை, ஒட்டுக்கல விலையத்திலேயும் வல்லுறுக்கல விலையத்திலேயும் எங்களுக்கு பயன்பாடு இருக்குது. அப்போ இதில் எங்களுக்கு 1 மார்க்ஸ், இதில் எங்களுக்கு 2 மார்க்ஸ். ஏன்னா இதில் 2 பயன்பாடுகள் இருக்குது. சரிதானே? இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 3 2 5 5 2 7. சரியா? 10 மேலும் 17 17 10 27 27 10 37 37 9 உங்களுக்கு வந்து 46 பாயிண்ட்ஸ் மொத்தமாக வரப்போகுது. 46 பாயிண்ட்ஸ் வரப்போகுது. இந்த 46 பாயிண்ட்ஸில் நீங்கள் படம் கீறி, புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், வல்லுறுக்கல விலையத்தில் படம் கீறி விளக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து எட் ஆகும். மொத்தம் 50 பாயிண்ட்ஸ். 50 3 பெருக்கினா 150 மார்க்ஸுக்கு உங்களுக்கு எஸ்எஸ் வரப்போகுது.